யாரா அவங்க? அருமையாக இருக்கு. இந்த ஃபாரின் போன மாதிரி இருக்காங்க. இந்த மரத்தெல்லாம் பார்த்து என்ன இந்த மாதிரிலாம் நானும் போனேன். ரொம்ப ஆசை. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இதான் நம்ம சேனலோட 2026 ஃபஸ்ட் மோட்டோ விலாகிங். அதாவது 2025 டிசம்பரில் தான் மோட்டோ விலாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் 3 தான் பண்ண முடிஞ்சு, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் பிஸினால பண்ண முடியல. பட் இனிமேல் ஃபுல்லாக மோட்டோ விலாக் கன்டினியூ பண்ணலான்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன், பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்களுடைய அன்பு ஆதரவு எனக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் வளர்கிறதுக்கான உதவியாக இருக்கும். பட் நம்ம ராமன் மக்கள் யாராவது நம்ம விலாகை பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்கள் ஊரில் ஏதாவது ஹிடன் பிளேசஸ் இருந்துச்சுன்னா, பட் நல்ல பிளேசஸ் இருந்துச்சுன்னா, அதை ஃபுல்லாக வந்து கமெண்ட் செக்ஷன் தட்டி விட்டு போங்க. அந்த பிளேஸை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு விலாகாக போடுறேன். இன்றைக்கி ஒரு ராமாட்டில் இருக்க ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். என்ன பிளேஸுங்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக மோட்டோ விலாகில் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க விலாகுள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:20 கிட்ட ஆச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி வாசலுக்கு வந்து செருப்பை போடுறாங்க. செருப்பு பிஞ்சு போச்சுங்க. ஆரம்பமே தடபடலாம். ஸோ அதோட இப்போ வந்து செருப்பை போய் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து அப்படியே ஃபுல்லாக மோட்டோவில் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெகுனாபுரம் தான் போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டோட குட்டி சிங்கப்பூர்னு சொல்லக்கூடிய கீழக்கரைக்கு தான் போகிறோம். அங்கே வந்து ஒரு அழகான லைட் ஹவுஸ் இருக்கான். ஸோ நம்ம இவ்வளோ நாளாக வந்து ராமநாத டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த கீழக்கரையில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் இவ்வளோ நாள் நம்ம பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம போய் அதை வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே அங்கே இருக்க பீச்சையும் அப்படியே சேர்த்து கவர் பண்ணி ஒரு ஃபுல்லாக மோட்டோவில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் வந்துச்சுங்க. நம்ம ஊர் வெயில் கொளுத்தி எடுக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3:20 கிட்ட ஆச்சு. பட் பார்த்தீங்கன்னா 12 மணி உச்சி வெயில் மாதிரி அடிக்குதுங்க. சரியான வெயிலாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே செருப்பை வாங்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக நான் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், செருப்பு வாங்கிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:40 கிட்ட ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு எப்படி இருக்குமோ வெயில், அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. இப்போ அந்த குளிர் கிளைமேட் வந்து நம்மளை விட்டு போயிருச்சுங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண அந்த ஒரு மாதம் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் எல்லா நேரத்துலையுமே, எல்லா வீடியோலையுமே. ஏன்னா அந்தளவுக்கு மிஸ்ட்டும் அந்த கிளைமேட்டும் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் பேக் டு ஃபார்ம். நம்ம ஊர் வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்பிடுச்சு. வெயில் செம்ம வெயிலுங்க. போகிற வழியில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். அதாங்க நம்ம ராமநாதபுரத்தில் வந்து குட்டி சிங்கப்பூர்னு சொல்லக்கூடிய ஊர் தான் நம்ம வந்து கீழக்கரை. பட் அந்த ஊரை வந்து அந்த ஊரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மதுரை மாதிரி தான் ஃபுட்டுக்கு ஃபேமஸ் ஆனது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டு வகையான ஃபுட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அந்த ஊரை. நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. என்னமோ தெரிலங்க, முன்னாடிலாம் வந்து எனக்கு அந்த ஹைவேல வந்து 8 வழிச்சாலை 4 வழிச்சாலையில் ஓட்டுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஓட்டுறதுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ வர வர இந்த வியூவை பாருங்களேன், அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி வியூவில் ஓட்டுறதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அது எப்படின்னா நம்ம ரைடு பண்ணுறதுக்கு இன்னும் மேலும் மேலும் வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குதுங்க அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறதுனால பர்சனலாக எனக்கு சொல்கிறேன், அது எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் அதுக்காக பெரிய ரோடெலாம் நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரல. பட் இந்த ரோடு வந்து அதோட கொஞ்சம் அல்டிமேட்டாகவே இருக்குங்க ஓட்டுறதுக்கு. 2 பக்கம் அந்த வியூவை பார்த்துக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டுறோம்ல, அதனால வந்து இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. வா, உங்க பாருங்க ரைட் சைடில் எவ்வளோ தென்னை மரம் இருக்குன்னு, அந்த வியூவை பற்றியில் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம். எவ்வளோ நேரம் இருந்தாலும் டைம் போகிறதே தெரியாதுங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே தென்னந்தோப்பு, பெரிய தோப்புன்னு நினைக்கிறேங்க. பக்கத்துலேயே வயல் வேறு. அதுதான் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பார்க்குறதுக்கு. தோப்பில் பயங்கரமான ஆளு. ஒரு பேர் வந்து பத்தரவை. ஸோ நம்ம வந்து ரெகுநாதபுரத்துலேருந்து செருப்பு வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். வண்ணாங்குண்டு, திருப்பிலானி, அப்படியே கீழக்கரை. ஸோ அப்படியே நம்ம போயிடலாம். காய்ஸ், பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4 o'clock ஆச்சு. இப்போ வந்து நம்ம தினைக்குளம் ஒரு ஊரை தாண்டி போயிட்டுருக்கோம். ரொம்ப வருஷமாக இந்த ரோடெலாம் சின்னதாக இருந்துச்சுங்க. இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வருதுங்க இல்லையா, அதனால ரோடை போடுறாங்க போல். நல்லா இருக்குது. இந்த ரோடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது தான் பெட்ரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்து 2 வழி பாதை இருக்குது. ஒன்று ஹைவே. பட் நிறையா மக்கள் வந்து இந்த வழியிலையுமே வராங்க. பட் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ரோடுன்னு சொல்கிறதுனால தூத்துக்குடி இந்த சைட்லேருந்து வர்றவங்களும் சரி, மதுரையிலேருந்து வர்றவங்களுமே நிறைய பேர் அந்த பக்கம் ஹைவே போகாமல் ஷார்ட் ரோட் மெயின் பண்ணி இதில் வராங்க. இந்த ரோடு கொஞ்சம் கிட்டத்தட்ட மெயின் ரோடு தான். பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சின்ன ரோடாக இருந்துச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நல்லது இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. வண்டி என்னமோ தெரிலங்க, இன்றைக்கி கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் நாள் சொல்லிட்டேன், நல்லா ஓட்டுறதுக்கு அப்படி இருக்குது, ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படி அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த செயலின்லேயே டக்கு டக்குன்னு சவுண்டு வேறு வந்துகிட்டே இருக்கும், டக்குன்னு. இன்றைக்கி என்னமோ அது எதுவுமே சவுண்டு வரல, ஓட்டுறதுக்கு கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. என்னமோ தெரியலங்க, அது என்னுடைய மனநிலையா இல்லை வண்டி எதுவும் அதுவாகவே அப்டேட் ஆகிடுச்சா? இங்கே இருங்க எப்படி வர்றான்னு.
எனக்கு கொஞ்சம் நேரத்தை குழம்பிச்சு தேவா, நம்ம இந்த பக்கம் தானே போகணும் இல்லை அங்கிட்டு போகணுமா அப்படின்னு. அதை சொல்கிறானோ பாத்திலாங்க, பைத்தியக்காரங்க ஊரில் வந்துட்டான், கொஞ்சம் மிஸ்ட்டுங்க. ஸோ பாருங்க இப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க போல. யாரா அவங்க? அம்மாடி, எங்கள் மத்தியில் வண்டி ஓட்டுறது ஒரு பெரிய கஷ்டம்தான் போலங்க. நம்ம ஒழுங்காக போனாலும் ஒப்ப மாட்டேங்க, இப்படி வராங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எப்படி ஊரில் வந்தான் பைக் வரேன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் வண்டி நிற்கிது, ஸோ பார்த்து நின்று தானே ஏறணும், அவன் பாட்டுக்கு டப்புன்னு ஏறுறான். இப்போ நம்ம டக்குன்னு பக்கத்தில் போயிருந்து என்ன ஆயிருக்கும், என்ன சொல்கிறதுனே தெரியல. என்கிட்ட போய் சண்டை போடுறதுமே 10 பைசா பிரயோஜனம் இல்லை, ஆனால் பட் கோவம் தான் வருது எல்லாம் பார்க்கும் போதுமே. எப்படி வரான் பாருங்க அந்த பைக்காரனை பற்றிலா. நம்ம லெஃப்டில் போயிட்டுருக்கோம், அவனுமே லெஃப்டில் வரான். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஆஹா நம்ம லெஃப்ட்டில் தானே போகணும் ரைட்டில் போகணுமா அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரத்தில் நம்மளையும் மண்டே வழி போட்டு போயிட்டாங்க. கேட்டாங்கிட்டு ரோடு போகிறாங்க, ரோடு எங்கேயோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் வர்றதில்ல, அந்த பக்கம் ரோடு நல்லா தான் இருக்குது, நம்மளே ரைட் சைடில் தான் வந்துருந்தோம் பார்த்தீங்களா கொஞ்சம் தூரத்துக்கு. பார்த்துக்கோங்க guys, நம்ம வந்து என்னதான் ஒழுங்காக போனாலுமே இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க சில பேர் வராங்க தற்கூறிங்க. நம்ம தான் கவனமாக போகணும், நம்ம சேஃபாக வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம சேஃப்டியை. மாடி ரொம்ப வெரி டேஞ்சருங்க நம்ம டிஎன் பீப்புள்ஸ். ஆனால் உண்மையாகவே அந்த அந்த பக்கம் உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரில. வடக்கிங்களை தான் சொல்லுவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கிங்க வந்து எப்படின்னா குண்டக்க மண்டக்க போவாங்க அறிவில்லாமல் அப்படின்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மக்களுமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ சுத்தமாக அறிவு இருக்க மாட்டேங்குது. ஸோ வண்டி நம்ம ஆப்போசிட்டில் வர்றோம், நீங்கள் பாருங்கள், ஐயோ அல்லா வெரி டேஞ்சர். இந்த ட்ரிப்பை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இன்பமாக இருந்துச்சு, போக போக என்னென்னா வெரி டேஞ்சரான இதாக போயிட்டுருக்குங்க. நம்ம லெஃப்ட் எடுத்துக்கலாம், ரைட்லேயும் போகலாம், ஹைவே பிடிக்கும். நம்ம லெஃப்ட்டில் போயிடுவோம். சூப்பராக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு, செம்மையாக இருக்குது. பாருங்கள் நம்ம மாப்பிள்ளை எப்படி வந்துகிட்டு இருக்கான்னு. இன்றைக்கி நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை வந்து நம்ம பார்த்து பெருமையாக போய்க்கிறணும் போலங்க. அங்கிட்ட பார்த்தா ஒரு பைக்காரன் கூட வரான், இங்கிட்ட பார்த்தா ஒரு ஆட்டோக்காரன் டக்குன்னு இதாகுறான், அங்கிட்ட ஆட்டுக்குட்டி, இங்கிட்ட டாகு. வெரி 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 பேட் போங்க. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போய்க்கணும். சூரியன் மாற்ற நம்மளை நோக்கி பயணிக்கிறாப்புல பாருங்கள், நெத்திலே அடிக்கிறாப்புல சூரியன். இதுதான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஹைவே, தூத்துக்குடி திருநெல்வேலி இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் சைடு. இது ராம்நாடு. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து திருப்பிலானிக்குள்ளேருந்து வந்தோம். இப்போ இந்த ரோடு போட்டுக்கிட்டாங்க இல்லையா, அது வந்து திருப்பிலானி. ஸோ இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தான் கீழக்கரை. ஸோ நம்ம பக்கத்தில் நெருங்கியாச்சு, போயிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம அந்த லைட் ஹவுஸுக்கு வந்து இதுவரை நான் வந்ததில்லை, இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறேன். பட் நான் இந்த லைட் ஹவுஸை வந்து நான் இவ்வளோ நாள் பார்த்ததே கிடையாது. எப்படி சொல்ல போது, நம்ம ராம்நாட்டில் ரொம்பவும் பழமை வாய்ந்த லைட் ஹவுஸ் தான் இது. நம்ம வந்து இதை நம்ம போய் பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி கீழக்கரையில் வந்து பீச்சும் இருக்குது, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த பீச்சை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து நம்ம ராமா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து கடல் கரைகள் பகுதிகள் தான். இந்த ரோடு ரொம்ப டேஞ்சருங்க, சரியான ஆக்சிடென்ட் இந்த ரோட்லாம். நம்ம ராமன் மக்களுக்கு தெரியும் இந்த ரோடு எப்படின்னா அதிகமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த ரோட்டில். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் ஆக்சிடெண்ட்டை. பட் நம்ம சேஃபாக போனாலுமே இந்த மாதிரி தற்கொலைகள்ஸ்லாம் நிறைய வரதான் செய்கிறாங்க உடலை. ஸோ எல்லாருமே பார்த்து கவனமாக இருங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்த வீட்டில் வந்து ஃபேமிலிஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அது எதனால் விபரீதமாக ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாருமே பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள், எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள், வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணி ரசித்து வாழுங்க எல்லாருமே. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ராவல் பண்ணால் என்ன கிடைக்குன்னா ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். எப்படின்னா நம்ம எவ்வளோ டிப்ரெஷன் கவலைகள் இருந்தாலுமே அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு செகண்டில் வந்து அது அப்படியே பறந்து போயிடும். ஸோ அதுக்காக ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ட்ரக்ஸ் மாதிரி, என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக்ஸ் தாங்க. நான் ஒரு ட்ராவலுக்கு வந்து ஒரு அடிக்ட்டுங்க. எப்படின்னா எனக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இப்போ ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்தோடனே சார் வந்துட்டோமேங்க, சார் மறுபடியும் எப்போ போகிறோம், மறுபடியும் போகணும் அப்படின்னு தோணுங்க. இப்போ தான் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறது ஒரு மனநிலை நமக்கு வராது. மறுபடியும் எப்போ போவோம், சீக்கிரம் மறுபடியும் போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருப்பேன். ஏன்னா இதை வச்சு தெரிஞ்சுக்கிற வேண்டியதாங்க, இதுவும் ஒரு ட்ரக்ஸ் மாதிரி தான். இப்போ இன்னும் சாயை குடிக்கிறவங்களுக்கு கூட சாயை அடிக்ட்டு, அதை சாயை குடிச்சே ஆகணும், அது ஒரு போதை மாதிரி தான். சாயை குடிச்சா தான் உங்களுக்கு மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு இது இருக்குது சொல்லலாம். இது என்னடா சும்மா காசை வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு.
பட் அதில் ஒரு ஒரு நிம்மதி இருக்குங்க. அது பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் உண்மையாகவே. அதை ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய இது ஃபீல் புரியும். உங்க பாருங்க R15. இங்கே பாருங்க ரைடர்ஸு. இந்த மாதிரிலாம் நானும் போகணும் ரொம்ப நாள் ஆசைங்க. பட் நான் நிறைய ட்ரிப்பு போயிருக்கேன். பட் என்னவா இருந்தாலும் இந்த மாப்பிள்ள வரான் பார்த்துக்கிறேன் வேண்டியது டேஞ்சர். சக்குன்னு உடல் வந்துடுவான். அதான் விஷயமே. சொல்ல வந்துருப்பேன் இந்த மாதிரி ட்ரிப் போகணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி நான் ட்ரிப் நிறையா போயிட்டுருக்கேன், போயிட்டு தான் வந்துட்டேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரைடிங் ஜாக்கெட்டு, பூட்டு, அப்புறம் ரைனிங் லேயரு எல்லாமே, அது கரெக்டாக க்ளவுஸு எல்லாமே போட்டு பர்ஃபெக்ட் ரைடராக போகணுங்க. அது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருக்குது. நம்ம எத்தனை தடவை ட்ரிப்பு போயிருந்தாலுமே அந்த ஒரு செட்டப்போட போகிறது வந்து ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். அந்த ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பூட்டு, அந்த க்ளவுஸு, அப்புறம் அது என்ன கால் முட்டிக்க மாட்டவங்க சொல்லுவாங்க சம்திங்கு, அது எல்லாமே போட்டு ஒரு ரைட் பண்ணுறவங்களா அது ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். பட் இதெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக போட்டு தான் ரைடே பண்ணணும் ஓப்பனாக சொல்ல போனாவே. ஏன்னா எல்லாமே அது வந்து சேஃப்டி இயர்ஸ் தான். அது எல்லாமே கைக்கு முட்டிக்கு ஜாக்கெட்டு வந்து எல்லாமே வந்து சேஃப்டிக்கான ஐட்டம்ஸ் தான் அது எல்லாமே. அதுதான். பட் என்ன எல்லாமே வந்து ஹையாக இருக்குங்க ப்ரைஸு. அதாவது ரொம்ப மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ரிலேட்டடான பொருட்கள்லாம் வாங்கி நம்ம அதை வந்து ரைட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. ரிஸ்க்குனா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா வந்து எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாகவே இருக்குது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணி சில வாங்குவோம். ஒரு நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரி ஒரு நாள் ரைட் பண்ணணும் ஆசை இருக்குது. ஸோ கீழக்கரை வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் வந்து கீழக்கரையோட ஃபர்ஸ்ட் ஆர்ச். நம்மளை வந்து கீழக்கரை வந்து நம்மளை வரவேற்கிறக்கூடிய ஆர்ச் இது. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பெட்ரோல் போட்டு போயிடுவோங்க. ஏன்னா கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன வந்து அங்கே வந்து கூட போட்டுக்கலாம் தான். பட் இருந்தாலும் போட்டு வச்சுட்டு போயிட்டா பெட்ரு. நம்ம அப்படி ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஒரிஜினல் ரேட் 1 லிட்டர் 10 ரூபாயா? ஷாக்கிங். இங்கே பாருங்கள், என்னன்னு தெரில, ரெனிகேன் வந்து 10 ரூபாயாம். இப்போதைக்கு ஒரு சாதா பிராண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரேட்டில் வந்து 20 ரூபா தான் எல்லா இடத்துலையுமே. 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ பட் இவங்க ஏர்வாடி தர்கா, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இது ஃபுல்லாக அந்த ரைட் போயிடணும். இது எல்லாமே இந்த ஹைவே தான். ஸோ நம்ம வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். இதான் கீழக்கரை ஏரியாவுக்குள்ளே போகிறது. ப்ளஸ் என்னென்னா, நான் வந்ததில்லை, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான். அவன் பேர் வந்து தேவா. ஆக்சுவலி அவன் பேர் வந்து ஹமீத் அலி. பட் நான் வந்து நாங்கள் வந்து 2 பேருமே அப்படி தான் கூப்பிடுவோம். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவன் வந்து என்னை தேவான்னு கூப்பிடுவான், நான் வந்து அவனை தேவான்னு கூப்பிடுவேன். ஒரு ஷார்ட் இது மாதிரி. ஸோ என்னென்னா அவன் வந்திருக்கான், பட் நான் வந்ததில்லை. போயிடுவோம், மோடி பஸ்காரன் வந்துருப்போம். ஸோ அதனால் அவன்கிட்ட ரூட்டு தெரியுமா? ஏன்னா ஏன் ரோட்டில் ஹைவேல மேலே மெயின் ரோட்டில் நின்று பார்த்தாலே தெரியுதுங்க. இருந்தாலும் சரி, அவனுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக கூட்டி போயிடுவான் இல்லையா, அதுக்காக அவன்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஆனால் அவனுக்குமே கொஞ்சம் லைட்டாக யாவும் இல்லாத மாதிரி தான் ஃபீலாக இருக்குது போல். பிரச்சனை இல்லை, நம்ம போய் பக்கத்தில் கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ரோட்டில் நின்று பார்த்தா லைட் ஹவுஸ் தெரியும். பட் பாதைகள் கரெக்டான பாதையில் போனால் நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். செம விஷயம் இருக்குங்க இந்த ஊர். இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலேயே 2வது பள்ளியாம். அதாவது கேரளாவில் இருக்கான் 2வது கட்டப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளியாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல. மிகவும் பழமை வாய்ந்த பள்ளி அப்படின்னு. அப்படின்னா அதாவது இந்தியாவிலேயே 2வது பள்ளியாக கட்டப்பட்ட பள்ளி அப்படின்னு. ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இருக்கலாம். பட் இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து இதை நல்லா விசாரிச்சுட்டு உங்களுக்கு விலாகில் வந்து நான் வந்து அதை பற்றி சொல்கிறேன். இந்த பள்ளியை ஒரு நாளைக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க உள்ளே போயிட்டு. எப்படின்னா அந்த பள்ளி எப்படி இருக்குது, அந்த காலத்தில் கட்டினதுனா நல்லா இருக்குங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகளால் கட்டியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி கட்டியிருக்காங்க ஒவ்வொரு அந்த இப்போ உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கல்ல, அந்த கிரானைட்டை கொண்டு போய் எப்படா நீங்கள் அவ்வளோ ஹைட்டில் வச்சிங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அந்த காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிகள் எல்லாமே, பள்ளிகளும் சரி கோயில்களும் சரி, அது ஒரு கட்டமைப்பே வந்து ஒரு விதமாக இருக்குங்க. எப்படின்னா அது ஒரு இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் ஆச்சரியக்குறியாக தாங்க இருக்குது. அதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். எப்படின்னா அந்த காலத்துலலாம் இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது இல்லையா. டெக்னாலஜி இல்லாத காலத்துலேயும் இந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் நான் வந்து ஏற்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த அண்ணன்ட்ட கேட்போம், பாய் இந்த லைட் ஹவுஸ் எப்படி பாய் வருது? மேலே போகணும். லைட் ஹவுஸ்க்கு வந்து என்ட்ரி பதப்பில் நுழைவு கட்டணம்
ஹாய். இல்லையா ஏண்ணே? ஸோ சேட். யாருக்கு மட்டும்தான். எவ்வளோ நாளாக ஓப்பன் ஆகும்? ஒரு 2 மாதம் ஆகும். 2 மாதம் ஆகுமா? ஓ, ஸ்டெப்லாம் இல்லையா? ஸ்டெப்லேயும் போக முடியாதா? அது எல்லாம் அடைச்சி உடச்சிட்டாங்க. சரி சரி ஓகேண்ணே. டாட்டா. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா உங்களுக்கு லைட் ஹவுஸ் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கான். இப்போ என்ன லிஃப்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அதனால் வந்து இப்போ பார்க்க முடியாதான். 2 மாதம் ஆமாங்க இதை பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தேன். பட் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் சில்ட்ரன்ஸ்க்கான வந்து ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறேன். ப்ளஸ் வந்து இங்கே வந்து பீச் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். வந்ததுக்கு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நாள் வந்து 2 மந்த்துக்கு அப்புறம் வந்து நம்ம கம்பேக் கொடுத்து இந்த லைட் ஹவுஸை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட வேண்டியதான். பார்க்கணும் அந்த வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் நான் வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கும் காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் இது அந்த லைட் ஹவுஸோட வியூவு பார்த்துக்கோங்க. என்ட்ரி வந்து அந்த இருக்குது. பட் வந்து உள்ளே போக முடியாதான், கொஞ்சம் ஒர்க்கிங் இருக்கிறனால போக முடியாது. இந்த லைட் ஹவுஸ் வந்து 1979 கட்டியிருக்காங்க. மிகவும் பழமை வாய்ந்த லைட் ஹவுஸ் தான் நம்ம ராமநாடு டிஸ்ட்ரிக்டில். ஸோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு. பட் பிரச்சனை இல்லை, இன்னொரு நாள் வந்து பார்ப்போம். நம்ம வந்து இப்போ வரைக்கும் அந்த சுற்றி இருக்க பூங்கா வந்து நான் அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். பட் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இல்லை போல். ஏன்னா தண்ணிலாம் அடிக்காதனால இந்த மழை காலத்துலேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே க்ரீனிஸாக இல்லாமல் கொஞ்சம் அந்த புல்லெல்லாம் வந்து காஞ்சு போயிருக்க மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பக்கத்தில் இருக்க பீச்சையும் வியூ பண்ணலாம் போல். ஸோ அவங்களுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள். தேவா ஹாய் சொல்லு. இவன் தான் நம்மளுடைய தேவா. சொல்லிக்கு தேவா. ஸோ கைஸ் அங்கே ஒரு பாலம் தெரியுது. ஸோ நம்ம அந்த பாலத்துக்கு போய் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிற எப்படி இருக்குங்க. ஒரு எல் டைப்பில் ஒரு பாலம் ஒன்று அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய போட்லாம் நிற்கிது. நான் உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எல் டைப்பில் உள்ள பிரிட்ஜுக்கு போகிறோம். ஸோ உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ் சூப்பரான வியூங்க, செமையாக இருக்குது. ஸோ காய்ஸ் வந்தாச்சு அந்த பாலத்துக்கு. இங்கே வந்து ஒரு 2 பாலம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த அங்கனுக்குள்ளே ஒரு சின்ன பாலமாக இருக்குது. அது பழைய பாலம் போல், உடஞ்சிருச்சு போல். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கப்பல் போட்டில் மீன் பிடிக்க போகிறதுக்காக வந்து இங்கனுக்குள்ள பட்டியெல்லாம் ஏற்றுவாங்க போல். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதுக்கு தாங்க இந்த பெரிய பெரிய போட்லாம் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அதில் இந்த பொருட்கள்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து பட்டியெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரைக்கு வர முடியாது இல்லை பெரிய போட்லையா. ஸோ அதுக்காண்டி ஐயோ பாருங்கள் சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் லைட் ஹவுஸ். நம்ம லைட் ஹவுஸ்லேருந்து பார்த்தோம்னா இந்த ஃபுல் வியூஸ் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்கம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த சைடில் ஒரு கடல் ஓரத்தில் ரோட்டு ஓரத்துலேயே கொஞ்சம் பீச் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட்டு நீட்டாக இருக்காது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் வியூவு. ஸோ நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். பட் ஆனால் என்ன ஒன்றுங்க, அந்த பக்கம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இல்லை போல். அந்த அப்படின்னா வீட்டில் இருக்க தண்ணிகள்லாம் ஓட விட்டு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சரியில்லாமல் இருந்துச்சு. காய்ஸ் நம்ம வந்து அந்த எல் சைட் பாலத்தில் வந்து நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த லைட் ஹவுஸோட வியூ சூப்பராக இருக்குங்க. அதோட சரியாக இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய வெள்ளங்கள்லாம் நிற்கிது. வெள்ளனா இதான் அந்த போட்டோட பேர் தான் வெள்ளன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இதில் தான் ஃபிஷ்ஷெல்லாம் ஏற்றிட்டு வந்து இந்த இதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த எல் சைட் பாலம். ஏன்னா கரைகளுக்கு போக முடியாது இல்லையா, அதனால். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்குது. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸுங்க இது. உண்மையாகவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் லைட் ஹவுஸ் வந்தீங்கன்னா இந்த பிளேஸையும் அப்படி வந்து விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஃபாரின் போன மாதிரி இருக்காங்க. இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் தான் அதிகமாக இருக்கும். செமையாக இருக்குது பற்றியில் வியூவு.
கைஸ் லைட் ஹவுஸ்லேருந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சின்ன பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது சன்செட் ஆகுது பாருங்கள், அருமையாக இருக்குது வியூவே. ஸோ பக்கத்துலேயே ஒரு சின்ன பொருட்காட்சி ஒன்று போட்டிருக்காங்க. வந்தீங்கன்னா அப்படியே அதையும் சேர்த்து கவர் பண்ணிட்டு போகலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கேயும் சேர்ந்து நல்லா இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு வியூ, சூரியன் அப்படியே லைட்டாக அப்படியே இறங்கிட்டு இருக்காங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கு சன்செட் ஆகிற வியூவு, நல்லா அருமையாக இருக்குது. ஃபைனல் அந்த vlog வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். டைம் வந்து கரெக்டாக ஒரு 6 o'clock ஆச்சு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் உண்மையாக அல்டிமேட்டான வியூ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது. ஸோ நீங்கள் இந்த மக்கள் லைட் ஹவுஸ் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க இந்த கடற்கரைக்கு வாங்க, நல்லா இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் போகிறது சூப்பரான பிளேஸு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நம்ம ராமாட் பீப்பிள்ஸ் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ராமாட்டில் எங்கள் ஹிடன் ஸ்பாட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க. ஸோ நான் அந்த பிளேஸை வந்து கவர் பண்ணி உங்களுக்கு vlog போடுறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பாய்.